இப்போ நிறைய பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஸ் பர் இந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்களா இருக்கட்டும், அவங்களோட ஒய்ஃப்க்கு நார்மல் டெலிவரி ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் பர்டிகுலர் டேட்டில் எனக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணணும், பேபி எடுக்கணும், அது சிசேரியன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதெல்லாம் இப்போது வருவாங்க இல்லையா? அப்படி வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சஜஷன்ஸ் இல்லை அட்வைஸ் கொடுப்பீங்க மேம்? அது பாசிபிளா? இந்த டேட் செலெக்ஷனும் டைம் செலெக்ஷன் பார்த்து சிசேரியன் சூஸ் பண்ணுறது நல்லா ப்ராக்டிஸே கிடையாது. பிகாஸ் அந்த பேபிக்கு மினிமம் 39 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் தானே அந்த பேபி மெச்சூரிட்டி, லங்ஸ் மெச்சூரிட்டி இருக்கும். டேட் முன்னாடி டெலிவரி பண்ணியா சில டைம் பேபிக்கு மூச்சு திணறல் இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கலாம். ஸோ ஈவன் சில பேர் என்ன யோசிப்பாங்க, 37 வாரம் முடிஞ்சிருக்கேன், 3 kg ஆயிருக்கு இந்த பேபி, இனிமேல் சிசேரியன் பண்ணி பேபி வெளியில் எடுத்தால் ஒரு பிரச்சனை வராது. அப்படி கிடையாது. அந்த பேபிக்கு டிரான்சியன்ட் டெக்கிட்னி ஆஃப் நியூ பார்ன் இருக்கலாம். ஸோ 3 kg பேபியும் வயிற்றுலேருந்து வெளியில் எடுத்தால் அந்த பேபிக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணவே கூடாது. அண்ட் சர்டன் ஸ்டேட்ஸில், எஸ்பெஷலி இப்போ ஆந்திர பிரதேஷில் இது பேன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டேட் செலெக்ஷன் பை ஆஸ்ட்ராலஜி. ஸோ தமிழ்நாடுலும் அந்த பேன் பண்ணுற டைம், இட்ஸ் ஹை டைம் வி ஷுட் ஆல்சோ பேன் சச் ப்ராக்டிசஸ்.